இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அப்போவே செஞ்சுடுங்க. பிகாஸ் அப்படி நீங்கள் செய்யாமல் விட்டிங்கன்னா அது நாட்கள் ஆகலாம், வாரங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், ஏன் வருடங்களுக்கு வந்து ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் 2024 செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த 2025 நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகணும். இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஸோ அந்த 5 விஷயம் என்ன தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைக்களத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். முதல் விஷயம், யார்கிட்டையும் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எஸ், அது உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்களை லவ்வராக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக வேணால் இருக்கட்டும், யார்கிட்டையும் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்க பாருங்கள். பிகாஸ் நீங்கள் இது அவங்க செய்வாங்க, இது எனக்கு செய்வாங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தொடங்கிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் ஃபால் டவுன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நடக்காமல் போயிடுச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் உங்களை பாதிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லது. இரண்டாவது விஷயம், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எஸ், நீங்கள் யாருக்காகவும் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட சிந்தனை சரி, அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற காலமும் சரி, கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த ஒரு 5 பிசாக்கு அம்மா ஜல்லிக்கு கூட பிரயோஜனமே கிடையாது. ஸோ நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் யார்கிட்டையும் போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மூணாவது விஷயம், அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு விஷயத்தை நினச்சி தான் நீங்கள் இந்த 2025 வரைக்கும் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களில் அதுவும் ஒரு காரணம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார் என்ன நினைப்பான், அடுத்தவன் என்ன நினைப்பான், அவன் என்ன பேசுவான், அவன் என்ன சொல்லுவான், என்னோடய வெற்றிக்கு அவன் எந்த அளவுக்கு குறுக்க நிற்கிறான், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். 4வது விஷயம், உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. எஸ், அதே தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அது மாதிரி நீங்கள் செய்கிற விஷயங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் பிடிச்ச செய்கிறப்போ நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களே ஹாப்பியாக வச்சுப்பீங்க, உங்களோட லைஃப்பும் ஸ்மூத்தாக போகும். 5வது விஷயம், யார்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்க. எஸ், எப்பவுமே அதிகமாக பேசுறதை விட கூர்ந்து கவனிக்க ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகுது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. தொண்ணு பேசினாலே நிறைய விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு ஆப்போனண்ட்டாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அறிவுபூர்வமாக ஆக்கிறதுக்கு அதிகமாக பேசாமல் நிறைய விஷயங்களை கூர்ந்து கவனிக்க தொடங்குங்க. இந்த 5 விஷயம் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகள் உங்களை வந்து பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.